இன்றைக்கி கஃபேலேருந்து வந்தோடனே ஜன்னலெல்லாம் திறக்கும்போது பார்த்தா ரோஸ் பூத்திருக்கு. இதை நான் வந்து கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா செடியில் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் இருந்துச்சு. அதையுமே வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளாக இருந்ததுக்கு போல் நாங்கள் வந்து கவனிக்கவே இல்லை. மேலே வந்து வாழைக்கொலை வந்து தள்ளி இருந்துச்சு. அது வந்து பூக்கும், ஆனால் வந்து காய்க்கவே காய்க்காது. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து கரும்பு ஜூஸ் கேட்டால் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெல்லம், இஞ்சி, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிட்டு தண்ணி நிறைய விட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 100% வந்து கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்காது, ஆனால் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாப்பா வந்து இது 2 டம்ளர் வந்து அப்படியே வந்து குடிச்சிட்டா. நான் லெமன் ஜூஸ் போடலான்ட்டுக்கு பாப்பா இந்த ஐடியா கொடுத்தா, சரி குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பால் வந்துடுச்சு. ஈவினிங் ஆனதுனால பால் வந்தோடனே பாப்பா வாங்கிட்டு வந்து வச்சுட்டா. அதுக்கப்புறம் மாடிக்கு போடலான்ட்டு கிளம்பினா. மில்கியும் கூட வந்து கிளம்பிட்டான். துணி காய வைக்கும் போதெல்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டான். துணி பிடிச்சி இழுத்துட்ருப்பான். ஒரு வழியாக வந்து காய வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம்.